ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு திருப்பதி திருமலை சம்பந்தப்பட்ட லேட்டஸ்டான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இன்னைக்கு ஆயுத பூஜை அப்படின்றனால நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிறைய பேர் இலவச தரிசனம் போயிருப்பீங்க. ஏன்னா ஆயுத பூஜைக்கு தொடர்ச்சியா 2 நாள் லீவ் வருது. சோ அதனால பெருமாள் தரிசனம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்க. சோ இன்னைக்கு இலவச தரிசனம் பொறுத்த வரைக்கும் 4ல இருந்து 8 மணி நேரம் வந்து ஆகுது அப்படின்றத அப்டேட். நேத்து ஈவினிங் 6 மணிக்கு மேல கியூல ஜாயின் பண்ண ஒரு சிலருக்கு வந்து 3 மணி நேரத்திலேயே சாமி தரிசனம் பார்த்துட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து அப்டேஷன் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா உங்களுக்கு சனிக்கிழமை கருட சேவை இருந்தது. ஸோ ஞாயிற்றுக்கிழமை அதோட க்ரௌட் இருக்கும். திங்களும் மேபி வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிரும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் தரிசனம் போயிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து லைன்ல இருந்து வெயிட்டிங் ஹாலுக்கு வந்து அனுப்புறாங்க. ஸோ அங்க இருந்து தான் உங்களுக்கு குடோன்ல ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம சாமி தரிசனம் பாக்குற மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங் அதாவது பிரம்மோற்சவம் ஆரம்பிச்ச நாட்கள்ல வந்து குடோன்ல போடுறதா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே இருக்கல. ஏன்னு பாத்தீங்கன்னா பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருந்துச்சு. வர வர எல்லாத்தையும் லைன்லயே அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனனால திரும்பியும் வெயிட்டிங் ஹால்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் குடோன்ல கொஞ்ச நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைன்ல வந்து ஓபன் பண்ணி விடுறாங்க. ஸோ அதே ப்ரொசீஜர் தான் இப்போ போயிட்டு இருக்கு. நேத்து பொறுத்த வரைக்கும் டிடிடியோட தர்ஷன் அப்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெயிட்டிங் கம்பார்ட்மெண்ட் 25 வந்து ஃபில் ஆயிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நேத்து வந்து கொடுத்திருக்காங்க. 3ஆம் தேதியோட அப்டேட் படி 82,815 பேர் வந்து சாமி தரிசனம் பார்த்திருக்காங்க. ஸோ இந்த தொடர்ச்சியா இந்த ஒரு 1ஆம் தேதியில இருந்து எடுத்துக்கிட்டோம்னாவே கருட சேவை அணையில இருந்து 80,000 பக்கமா தான் வந்து சாமி தரிசனம் வந்து டெய்லியும் வந்து பாக்குறாங்க. ஓரளவுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கூட்டம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கலாம். அப்ராக்சிமேட்டா 10 மணி நேரம் அப்படின்றது காலையில போறவங்களுக்கு ஒரு 10 ஹவர்ஸ் ஆயிருக்கலாம். பட் ஈவினிங் போறவங்களுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி தான். இன்னைக்கு வந்து 4ல இருந்து ஒரு 8 டு 10 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாமி வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இன்னொரு நம்ம சேனலுக்கான சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் என்ன அப்படின்னா, தரிசனம் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து போஸ்ட் பண்ணுங்க. அடுத்து போகக்கூடியவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு அக்டோபர் 4ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு பிரம்மோற்சவத்தோட 8வது நாள். இன்னைக்கு என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து உங்களுக்கு வந்து மரத்தாலான தேர்ல மலையப்ப சுவாமிகள் 4 மாட வீதிகள்ல வலம் வந்தாங்க. ஸோ அதோட போட்டோஸும் வந்து டிடிடி அபிஷியலா பிரஸ் நோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. பக்தர்களோட கூட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கும் வந்து அதிகமா இருக்க மாதிரிதான் தெரியுது. ஸோ இந்த போட்டோஸ்ல பாத்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளவு பக்தர்கள் வந்து தரிசனம் பண்றதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ச்சியா வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 1ஆம் தேதி கருட சேவையை தொடர்ந்தே அடுத்து உங்களுக்கு தங்க தேர் வந்து இருந்தது. அதே மாதிரி இன்னைக்கு மரத்தாலான தேர்ல மலையப்ப சுவாமிகள் வந்து 4 மாட வீதிகளில் வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் கொடுத்தாங்க. ஸோ இதுலயுமே பக்தர்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம். அதுலயே நிறைய பேர் தங்க தேர் அன்னைக்கும் வந்து தேர் வந்து வடம் பிடிச்சு இழுத்திருப்பீங்க. கமெண்ட்லயே வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கும் நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாளைக்கு அக்டோபர் 5ஆம் தேதி. ஸோ இந்த 9 நாள் பிரம்மோற்சவத்தோட நாளைக்கு தான் வந்து கடைசி நாள். கடைசி நாள்ல என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தோம்னா நாளைக்கு காலையில 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் வந்து பல்லக்கி உற்சவம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து ஸ்னபன திருமஞ்சனமும் சக்கரா ஸ்நானமும் வந்து இருக்கு. ஸோ 6 மணில இருந்து 9 மணி வரைக்கும் ஸ்ரீ வராக சுவாமி டெம்பிள்ல இது வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு வந்து துவஜரோகணம் ப்ராசஸ் வந்து நடக்கும். சர்வ தரிசனம் பொறுத்த வரைக்கும் காலையில 3 மணில இருந்து காலையில 9 மணி வரைக்கும் அலோவ் பண்றாங்க. அதுக்கப்புறமா 9:30 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும், திரும்ப 7 மணில இருந்து 8:30 மணி வரைக்கும் தான் வந்து நாளைக்கு அலோவ் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ யாராவது நாளைக்கு தரிசனத்துக்கு போறீங்கன்னா இந்த டைமிங் வந்து பாத்துக்கோங்க. ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய விசேஷங்களோட அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு வந்து 7 மணில இருந்து 9 மணி வரைக்கும் அஸ்வ வாகன சேவையும் சர்வ தரிசனம் வந்து 4:30 மணில இருந்து ஈவினிங் 4 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 6 மணில இருந்து 11 மணி வரைக்கும் வந்து சர்வ தரிசன டைமிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 9 நாள் பிரம்மோற்சவம் ரொம்ப வெகு விமரிசையா ஸ்டார்ட் ஆகி நாளையோட வந்து முடிய போகுது. அதே மாதிரி 6ஆம் தேதி அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து 300 ரூபாய் தரிசனம், அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்ஸ்க்கான தரிசனம், மாற்றுத்திறனாளிகள் தரிசனம், கை குழந்தைகளுக்கான ஸ்பெஷல் தரிசனம், விஐபி பிரேக் தரிசனம், ரெக்கமெண்டேஷன் லெட்டர் தரிசனம், இந்த மாதிரி எல்லா தரிசனமுமே அக்டோபர் 6ஆம் தேதியில இருந்து வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அங்க பிரதர்ஷனமுமே காலையில வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் தான் உங்களுக்கு இலவச தரிசனம் மட்டும் அப்படின்ற ஒரு விஷயம். 6ஆம் தேதியில இருந்து மற்ற தரிசனங்களும் வருது அப்படின்றனால இலவச தரிசனத்தோட டைமிங் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார நாட்கள்ல நமக்கு நார்மலா தான் இருக்கும். பட் வார இறுதி நாட்கள்லாம் வந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த 3வது புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் நிறைய பேர் போவீங்க இல்லையா? ஸோ அப்போல்லாம் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு நம்ம கண்டிப்பா டைம் ஆகும்.
நம்ம வந்து வெயிட்டிங் ஹால்ல குடோன்ல எல்லாம் வெயிட் பண்ணி தான் சாமி பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வரும். இந்த 9 நாள் மட்டும்தான் இலவச தரிசனம் அப்படின்றதுனால நிறைய பேர் ரொம்ப ஃப்ரீயா வந்து சாமி தரிசனம் போய் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆஃப்லைன்ல ரூம்ஸ் புக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரீ தரிசனத்துல போறவங்களாகட்டும் 6ஆம் தேதிக்கு மேல 300 ரூபாய் தரிசனத்துல போனீங்கனாலும் டைரக்டா போய் புக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் காலையில டைம்ல போனீங்க அப்படின்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட்ல ட்ரை பண்ணுங்க. அலிப்பிரி ஸ்ரீவாரி மெட்டு. ஸோ அலிப்பிரியை பொறுத்த வரைக்கும் காலையில 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் தான் நடந்து போறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல உங்களுக்கு மலைக்கு மேல வந்ததுக்கு அப்புறமா ஜிஎன்சி டோல்கேட் கிட்ட உங்களுக்கு அங்க ஒரு புக்கிங் ஆஃபீஸ் இருக்கு, லக்கேஜ் கவுண்டர் கிட்ட. அதுல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரீவாரி மெட்டு வழியா போறீங்க அப்படின்னா MBC 34 அந்த கவுண்டர்லயே நீங்க வந்து உங்களுக்கான அக்கமடேஷன் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்க வந்து புக் பண்ணிக்கலாம். இது 2 இடத்துல இல்லைன்னா CR ஆஃபீஸ், அதை விட்டீங்கன்னா ராம்பகிஜா பஸ் ஸ்டாண்ட். ஸோ மெயின் CR ஆஃபீஸ் எப்பயுமே ஓப்பன்ல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. 50 ரூபா 100 ரூபா நம்ம ஆஃப்லைன்ல புக் பண்ணிக்கலாம். கண்டிப்பா ஆதார் இருந்தா தான் நீங்க ரூம்ஸ் வந்து எடுக்க முடியும். அடுத்தது ஆன்லைன்ல நவம்பர் மாசம் வரைக்குமே ரூம்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இடையில நீங்க தரிசனம், அதாவது இப்போ வந்து நவம்பர் மாசம் எனக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு ஆனா வந்து ரூம்ஸ் புக் பண்ண முடியல அப்படின்றவங்க செக் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா யாராவது வந்து கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணும்போது புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நைட் டைம்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ நீங்க சொன்ன மாதிரி நானும் அக்டோபர் மாசம் செக் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நைட்டு வந்து ஒரு 3 ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்துச்சு. நான் புக் பண்ணிக்கிட்டேன். நாளைக்கும் நாளன்னைக்கும் தரிசனம் போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அவைலபிள்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ரீஃபண்ட், சப்போஸ் இப்போ நீங்க ரூம் கேன்சல் பண்றீங்கன்னா அதுக்கான ரீஃபண்ட் வந்து 7ல இருந்து 10 வேலை நாட்கள். வேலை நாட்கள்னா மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் தான் கால்குலேஷன் ஆகும். அந்த ஃப்ரைடே வரைக்குமே உங்களுக்கு கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் கால்குலேஷன் வந்து ஆகாது. அதுக்குள்ள வந்து ரீஃபண்ட் ஆயிரும். ஏன்னா நானும் ஆல்ரெடி ஒரு ரூம் வந்து கேன்சல் பண்ணேன். எனக்கு அந்த மாதிரி தான் ரீஃபண்ட் வந்துச்சு. சப்போஸ் அமௌண்ட் வந்து இப்போ டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆகி டெபிட் ஆயிருந்தாலுமே ஒரு 10 ஒர்க்கிங் டேஸ் வந்து ஆகும். ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அக்கௌண்ட்க்கு அப்டேட் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஏதோ இது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பேங்க்ல போயிட்டு ஒரு ரிக்வஸ்ட் வந்து கொடுத்து வைங்க. இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போது பேமெண்ட் டெபிட் ஆயிடுச்சு ஆனா வந்து எனக்கு அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுங்க. ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் கேட்பாங்க, அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ப்ராசஸ் ஆகி வந்து வரும். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா திருப்பதி ரிலேட்டடா வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியணும்னா கூட சொல்லுங்க. கண்டிப்பா அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்றேன். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 65 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் நீங்க தரிசனம் போறீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் 20ஆம் தேதிக்கு மேல அடுத்த மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அதுல வந்து டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஒரு மாசம் நீங்க ஆதார் கார்டு புக் பண்ணீங்கன்னா அடுத்த மாசம் ஓட்டர் ஐடி கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. கூட போற அட்டனனு கூட அவங்களோட சேர்த்தே நீங்க புக் பண்ணிக்கலாம். 50 வயசுக்கு மேல அவங்களுக்கு இருக்கணும். சப்போஸ் நீங்க அதுல புக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ள நீங்க தரிசனம் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஃப்ரீ தரிசனம் ஆகட்டும் 300 ரூபாய் தரிசனம் ஆகட்டும் அது ரெண்டுலையும் போறதை விட இதுல உங்களுக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். டெய்லியும் 3 மணி ஸ்லாட்டு ஆன்லைன்ல மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ ஆன்லைன்ல கொடுக்கும்போது நீங்க புக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேட்கறது, இப்ப ரூம்ஸ் வந்து 500 ரூபாய் தர்ஷன் 300 ரூபாய் தர்ஷன் இந்த மாதிரி எத்தனை தரிசன டிக்கெட் இருந்தாலுமே திருமலையில ரூம்ஸ் புக்கிங் அப்படின்றது காமனா ஒரு டைம் ஒரு போர்ட்டல்ல தான் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ அந்த டைம் மட்டும்தான் நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். அதனால ஓப்பனிங் அப்டேட் வரும்போது புக் பண்ணுங்க. அப்போ மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க தரிசனம் போறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அவைலபிள்ஸ் வந்துச்சுன்னா புக் பண்ணுங்க, இல்லைன்னா ஆஃப்லைன்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் அப்டேட். ஸோ அடுத்து ஏதாவது அஃபிஷியல் அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா ஷேர் பண்றேன். ஸோ நம்ம சேனலுக்கும் டெலிகிராம் குரூப் வந்து இருக்கு. நீங்க அதுல ஜாயின் பண்ணிட்டு கூட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்தால் ஷேர் பண்ணலாம். இன்னொரு லேட்டஸ்டான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.